சொன்னதையும் சொல்லாததையும் செயல்படுத்தக்கூடிய அரசாக திமுகவின் தளபதி அரசு செயல்பட்டு வருகிறது. தேர்தல் வாக்குறுதி என்பதற்கான பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி ஆக கூட வர முடியாது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திண்டுக்கல் மாவட்ட அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பத்திரிகையாளரிடம் தெரிவித்தார். மாதம் 2000 ஓய்வூதியம், கல்விக்கடன், ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம், குடும்பம் நலன் கருதி 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நிறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அது பற்றி உங்கள் கருத்துக்கு என்ன கேள்வி என பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது, தேர்தல் வருகிறது என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. தேர்தல் வருகிறதே என்பதற்காக வாக்குறுதிகள் தானே என்று நினைத்து வாக்குறுதிகளை அள்ளி எறிகிறார். மாநகராட்சிக்குட்பட்ட நம்முடைய நெட்டுத்தெருவுக்கு நீண்ட காலமாக பட்டா வழங்கப்படாமல் இருந்தது. 40 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுக்கு மேலாட்சி. அவர்களுக்கு இன்னைக்கு நம்முடைய தளபதி இந்த அரசு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் இங்கே பட்டா வழங்கியிருப்பது இந்த பகுதிக்கு மக்களுக்கு பெரிய விடுதலை. காரணம் 50 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 50 ஆண்டுகால பிரச்சனை இன்னைக்கு அவர்கள் வாழ்வில் முதியேற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதெல்லாம் வழங்குவதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஐயா, சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க, முதியோர்கள் உதவித்தொகை 2000 வழங்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தவர்களுக்கு 10,000, காயப்பட்டவர்களுக்கு 2,000, கல்வி கடனை அரசே ஏற்கும். அதே போல வாழ்வாதாரங்கள் எண்ணி 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது எந்த ஒரு அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தளவில் சொன்னதை செய்யக்கூடிய அரசு, செய்து காட்டியிருக்கிறது. சொல்லாததையும் செய்திருக்கின்ற அரசு கழக அரசு. உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த காலங்களில் நிறுவனமாயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வாக்குறுதி என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது தேர்தல் வருகிறது. தேர்தலுக்காக வாக்குறுதி என்ன வேணாலும் அள்ளி விடுவாங்க. ஆனா தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். இப்ப நீங்க சொன்னது மாதிரி அவங்க சொல்றது சிலிண்டரை சொல்றீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு, அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு, ரொம்ப கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் முதலாக சிலிண்டர் பயன்படுத்துகின்ற அந்த வசதி வாய்ப்பை ஒரு பைசா கூட செலுத்தாமல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அடுப்பிற்கு கூட கடன் தந்து அதை தள்ளுபடி செய்து ஒரு பைசா சுமை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு மக்கள் எல்லாம் அந்த நமக்கு சிலிண்டர் கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை அது சாதனை. இதை மறக்க முடியாது. காரணம், இதே மாவட்டத்தில் முதலாக பரிச்சாத்தியமாக 1.5 லட்சம் சிலிண்டர் நான் தான் கொடுத்தேன். எல்லா ஊர்லேயும் போய் 306 பஞ்சாயத்தில் 306 பஞ்சாயத்தில் போய் கொடுத்தோம். நாங்கள் மக்கள் பிரதிநிதி தான் கொடுத்தோம். ஆக நாங்கள் செஞ்ச திட்டத்தெல்லாம் அவங்க நாங்கள் என்ன 4 சிலிண்டர் கொடுப்போமாங்க. இதெல்லாம் பொய். அவர்களின் ஆட்சிக்கு வரப்போறதில்ல, எதிர்கட்சியாக கூட வரப்போறதில்ல. வாக்குறுதி எதை சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. மக்கள் நம்ப மாட்டார்கள். 2000 கொடுக்குறதுனால நம்ப மாட்டாங்க, எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் எங்கள் முதலமைச்சர் தளபதியார் சொல்வதை மக்கள் நம்புவார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, 70% மக்கள், 70 இன்னும் சொல்லப்போனால் 70 இல்லை 100% மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்போ சொன்னார்,
இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் முதியோர் உதவித்தொகை பொறுத்தவரை அன்றைக்கு 2006-10 கலைஞர் ஏற்கனவே 24 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கணும். இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தா 1,00,00,000 பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முதியோர் உதவித்தொகை வழங்கியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 10,000 பேருக்கு இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும் நடந்து இப்போ முடிஞ்சு 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுது. இன்னைக்கு தீர்வு உடனுக்குடனே சொன்ன வாக்குறுதியை தீர்வு காணக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவங்க சொல்றதெல்லாம் அந்த வாக்குறுதியெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். அவ்வளவுதான். அது ஏதோ விளம்பரத்திற்காக அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் பொய். அவங்க ஆட்சி காலத்துல எதுவுமே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ததில்லை. அடித்தட்டு மக்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறான். 50 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு பட்டா கொடுத்துருக்கான். ஏன் அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கள கொடுத்துருக்க வேண்டியதானே? அவங்க மக்களுக்கான அரசு அல்ல. அது அதிமுக முடிஞ்சு போன கதை. இனிமேல் அது வரவே வராது. யாரு? நான் என்ன பேசுறாருன்னு நான் பார்க்கல. இழிவா பேசியிருக்காரு. அவங்க சொல்றாங்க இழிவா பேசுறாங்க. ஸ்டேஜ்லேயே ஓப்பன் ஸ்டேஜ்ல பேசுறதுனால இப்போ சமூக வலைதளம் பெரிய வைரல் ஆயிட்டு இல்ல. மகளிருக்கு அனைத்து திட்டங்களையும் மகளிர் உரிமை தொகை, குடியல் பயணம், இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை, வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கு முதியோர் உதவித்தொகை, கணவனை இழந்த சகோதரிகளுக்கு உதவித்தொகை, சமூக நலன் பாதுகாக்கின்ற அரசு தளபதியினுடைய அரசு. சமூக நலத்திட்டங்களை முறையாக உடனுக்குடனே வழங்குகின்ற அரசு நம்முடைய கழக அரசு. இன்றைக்கு மிக சிறப்பாக சமூக நலத்திட்டங்களை 100% நிறைவேற்றி, இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க, எந்த அரசு காலத்திலையும் இந்த அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்கியிருக்காங்களா? நீங்க பாக்குறீங்கள, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தா 100கணக்கில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எந்த அரசு அந்த ஆட்சி காலத்துல இவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்ததில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அத்தனை கோரிக்கைகளும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் எத்தனை கோரிக்கை வச்சாங்கன்னா 38 லட்சம் கோரிக்கைக்கு மேல வச்சிருக்காங்க. அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இன்றைக்கு தீர்வு இருக்கும். சும்மா ஏதோ பேருக்கு நடத்தல. அந்த உங்களுடன் ஸ்டாலின் மூலமா வந்த மனுக்களுக்கு 99% தீர்வுகள் காணப்பட்டிருக்கிறது. அதே இந்த அரசிற்கு வெற்றி. அதே முக்கியமான வெற்றி. நீ இது மாதிரி எந்த அரசும் இப்படி செயல்படுத்தி காட்டியதே இல்லை. சொன்னதை உடனே இப்போ ஒரு இந்த திட்டம் ஆரம்பிச்சு ஒரு 8-6 மாத காலத்திற்குள்ளாக இன்றைக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. எந்த அரசுல கிடைச்சிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்ல சொல்லுங்க. அவர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு? எந்த திட்டமாக இருந்தாலும், இப்ப வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்குகின்ற கலைஞர் கனவு இல்லமா இருந்தாலும் 2 லட்சம் வீடு கொடுத்து அது கட்டி முடிக்கப்பட்டு இப்பொழுது 1 லட்சம் வீடு இப்பயும் அறிவிச்சிருக்காங்க. இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 1 லட்சம் வீடு கொடுக்க போறாங்க. ஆக மொத்தம் 2 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகள் மக்களை போய் சென்றடைய போகிறது. 8 லட்சம் வீடு தான் எங்களுடைய குறிக்கோள். அடுத்த ஆண்டுக்குள்ள நெருக்கிடுவோம். அடுத்த ஆண்டு மீண்டும் 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக தளபதியார் வருவார். அடுத்த ஆண்டு வந்த உடனே இன்னும் எங்கெங்க வீடு இல்லைன்னு சொல்றாங்களோ, குரல் வருதோ, அங்கெல்லாம் கலைஞர் கனவு எல்லாம் போய் சேரும். தானாக அவர் வீடு தேடி போய் சேரும். அதான் திமுக அரசு. ஏற்கனவே எங்களுக்கு கூட்டணி தொடர்கிறது. தொடர்ந்து எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 8-9 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் ஒரே கூட்டணி தொடரக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி.